ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் என் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்களா. அங்கேருந்து கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். எந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா அண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அப்புறம் பஸ்ஸு 9:30க்கு வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி ஒரு 1/2 ட்ராவலு 10 o'clockலாம் போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி, லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கடற்கரை இருக்கிறது. அங்கே போய் கால்நடை சுத்த போவாங்க. இந்த டைம் கால்நடைக்கெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அலை ரொம்ப அதிகமாக இருக்கனால அந்த இடத்துக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரிட்டன் நாங்கள் வந்துட்டு ரைட் சைடு எப்பவும் போல் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா நிறையா கடை எல்லாம், அந்த பொறி கடையிலேருந்து நார்மலாக கடை எவ்வளோ இருக்குமோ இங்கே நிறையாவே இருந்துச்சு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். மற்ற நாளில் நார்மலாக தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போய் சாமி கும்பிடலான்னு போனோம். முன்னாடியே இங்கே எப்படின்னா மாலை கண்ணடக்கம் இதெல்லாம் சாமி கும்பிட்டு தான் வாங்கி அதுக்கப்புறம் தான் போடுவாங்களாமா. சாமி அழகாக இருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சிலையே. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் பாருங்கள், அதில் நல்லா தெரியும். இதில் எடுக்க முடியல, கூட்டம் முன்னாடி லைனில் நின்றனால. தனியாக சாமி போட்டிருக்கேன் பாருங்கள், தனியாக அழகாக இருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் கால் கை அப்புறம் ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி இருந்தது. அதெல்லாம் வாங்கி நம்மளை சுற்றி 2 பக்கமும் சுற்றி சாமிக்கு போட்டுட்டோம்னா இந்த கால் வலி அப்புறம் உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சாமிக்கு நோய்களை தீர்க்கும் அண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில்னு பேர் வந்திருக்கு. அரச மரத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகிறதுக்கு தாலி கட்டுவாங்களாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தொட்டில் கட்டுவாங்களாம். இந்த மாதிரி கட்டி வழிபட்டோம்னா நமக்கு சீக்கிரம் நடக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்தோடனே பார்த்திங்கன்னா 2 கல்யாணம் நடந்தது. கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, மற்றவங்களும் மண்டபத்தில் இருப்பாங்க போல். அவங்க மட்டும் 2 கல்யாணமும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சாமி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டு அப்புறம் கடைவீதி போயிட்டோம். கடைவீதியில் பசங்க சும்மாவே அது வேணும் இது வேணும்பாங்க. அப்புறம் தம்பி கார் வேணும்னா அவனுக்கு ஒன்று வாங்கிட்டு, பாப்பாவுக்கு பிக்சருக்கு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பாக்ஸோடு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு, தம்பி ஹர்ஷயாலனுக்கு சும்மா ஒரு பொம்மை மாதிரி இந்த கலர் லைட் எரியிற மாதிரி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கடற்கரை வழியில தான் மீனெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி அங்கே போய் மீன் வாங்கிக்கலான்ட்டு இந்த 4 மீன் இருந்ததை தான் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா இவங்க என் தங்கச்சியோட சித்தி வீட்டு, சுஜி சித்தின்னு சொல்லுவாள், அவங்க வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு. இது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு தான் அதுக்கப்புறம் தான் மாறணுன்ட்டு அப்புறம் ஆட்டோவில் ஏறிட்டோம். நம்ம நாகர்கோவில்லையே இது ஒன்று தான் பெரிய கடை போத்தீஸு. திருப்பூர்லனா பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா அத்தனை கடை இருக்கும். ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை ஏறி இறங்கிக்கும் ட்ரெஸ்ஸுக்கு. ஆனால் இங்கே மொத்த நாகர்கோவிலுக்கே இது ஒன்று தான் பெரிய கடையே. இங்கே தான் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. இருந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தம்பியை பார்க்கு கூட்டிகிட்டு போகலான்னு கிளம்பிட்டோம். பார்க்குக்கு வந்தால் 2 பேரும் சும்மா சறுக்கிட்டே 3 பேரும் ஒரே ஆட்டம் நல்லா விளையாண்டாங்க. சீசா அப்புறம் சர்க்கிள் ஊஞ்சல் எல்லாமே விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தோம்னா ஏதோ ஒவ்வொரு வீட்டுக்குமே பலாப்பழ மரம் மாங்காய் மரம் அத்தனை வச்சுருந்தாங்க. மாங்காய்லாம் கீழே விழுந்து கிடந்தது, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.